ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 20 தாங்க பார்க்க போகிறோம். பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 20ல் இது போல் நேம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு கேஜ் வயர் யூஸ் பண்ணி எப்படி பிரேஸ்லெட் செய்யலாம், எப்பயுமே கியர் வயர் எலாஸ்டிக் இதிலேயே பிரேஸ்லெட் செஞ்சிட்ருக்கோமே, இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேஜ் வயர் யூஸ் பண்ணி பிரேஸ்லெட் செய்யலாமே அப்படின்னு நம்ம ட்ரை பண்ண பிரேஸ்லெட் தாங்க இது. ரொம்பவே சூப்பராக வந்திருந்ததுங்க இந்த பிரேஸ்லெட்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த பிரேஸ்லெட் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு உங்களுக்கு கிளியராக புரியுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேஜ் வயர் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுடைய கையளவுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு கேஜ் வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேஜ் வயரில் நிறைய சைஸஸ் இருக்குங்க. நான் 20 சைஸ் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது போல் ஒரு பகுதியோட முனையை நம்ம ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி இது போல் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி விட்டுக்கோங்க. நம்ம ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணுறனால அது ஒரு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்குங்க. அதனால தான் நம்ம ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இது போல் நீங்களும் வளைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு சைடு பீட்ஸ் எல்லாமே லோட் பண்ணும்போது நமக்கு இந்த சைடு எந்த ஒரு பீட்ஸுமே கீழே கொட்டாமல் இருக்குங்க. நான் கிராக்கிள் பீட் எடுத்திருக்கேங்க. 8 mm கிராக்கிள் பீட். அதுவும் கிராக்கிள் பீட்லேயே டபுள் ஷேட் இருக்கக்கூடிய கிராக்கிள் பீட் நான் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு விருப்பமான பீட்ஸ் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு விருப்பமான கலர்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். இது போல் நம்ம 1 by 1 பீட்ஸ் எல்லாத்தையுமே கோர்த்துக்கலாங்க. இது நம்ம இது போல் பீட்ஸில் மட்டும்தான் கோர்க்கணும்னு இல்லை. சரிங்களா? இது நம்ம கிறிஸ்டல் பீட் இந்த போல் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கக்கூடிய பீட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி இது போல் கோர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம பீட்ஸ் கோர்த்துருக்கேன். இது போலவே நம்ம ஒரு சைடு ஃபுல்லாகவே கோர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு கோர்த்துட்டேன். சரிங்களா? இப்போ சென்ட்ரு பார்ட்டில் நமக்கு நேம் நான் கஸ்டமைஸ் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? என்னோட நேம் நான் இப்போ லெட்டர்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த லெட்டர்ஸ் நான் கோர்த்துக்க போகிறேன். சரிங்களா? இது போல் உங்களோட இன்சில்ஸ் இல்லை அப்படின்னா உங்களோட நேம் என்ன வேணாலும் நீங்கள் பிரேஸ்லெட்டாக செஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு பேர் வேணும்னாலும் பேர் போட்டுக்கலாம், இன்சில் வேணும்னாலும் இன்சில் போட்டுக்கலாங்க. உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? இப்போ நான் என்னுடைய பேருக்கு DEVI அப்படின்ற லெட்டர் எடுத்திருக்கேங்க. அந்த லெட்டர்ஸ் கரெக்டாக வர்ற மாதிரி கோக்கணும். சரிங்களா? ஒரு லெட்டர்ஸ் தலைகீழ தான் எதுவும் வந்துடாமல் எல்லா லெட்டர்ஸுமே கரெக்டான பொசிஷனில் இருக்கிற மாதிரி கோர்த்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரேஸ்லெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம என்னோட நேம் கரெக்டாக ஒரே ஈவனில் கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் கோர்த்துட்டேன். திரும்பவும் நான் பீட்ஸ் கோர்த்துக்கிட்டுருக்கேன். பார்த்தீங்களா? திரும்பவும் நான் கிராக்கிள் பீட் எடுத்து கோர்த்துக்கிட்டேன். இது போலவே இந்த சைடு ஃபுல்லுமே நம்ம கோர்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸில் 19 கிளாஸஸ் பார்த்துருக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோவும் கிளியர் எக்ஸ்பிளைனோட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சேனலுக்குள்ளே போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் இல்லை பிரேஸ்லெட் மேக்கிங் டுட்டோரியல் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் பிரேஸ்லெட் மேக்கிங்கோட கிளாஸ் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பிரேஸ்லெட் மேக்கிங் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாங்க. உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தடில் தான் நான் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பேங்க. பிகினர்ஸ் கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேஸ்லெட் செய்யலாம் அப்படின்ட்டு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேங்க. நீங்கள் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். சரிங்களா? இப்போ நம்ம பீட்ஸ் எல்லாமே லோட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த எண்டுலேயுமே நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி வளைச்சிக்கோங்க. சரிங்களா? இப்போ வீடியோவை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. திரும்பவும் நான் ரவுண்ட் நோஸ் ப்ளையர் தாங்க எடுத்துக்க போகிறேன். ரவுண்ட் நோஸ் ப்ளையர் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளைங்க. பட் ஆனால் வளைச்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டெப் பண்ணணும். அது என்னென்னா ஹூக் போடணும். சரிங்களா? நான் ஃபிஷ் ஹூக் எடுத்திருக்கேங்க. ஃபிஷ் ஹூக் எடுத்துகிட்டு நான் போட்டுக்க போகிறேன். போட்டதுக்கப்புறம் நல்லா டைட்டாக அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? இதுக்கு நமக்கு ஜம்ப்ரிங் தேவைப்படாதுங்க. ஏன்னா நம்ம ஆப்போசிட் சைடில் ஒரு ரவுண்ட் ஷேப் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே நம்ம இந்த ஹூக் மாட்டிக்கலாங்க. இதுக்கு நமக்கு ஜம்ப்ரிங் தேவைப்படாதுங்க. அவ்வளோதாங்க. நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் செஞ்சுட்டோங்க. பிகினர்ஸ் கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இது ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சிம்பிள் மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு வீடியோவை கிளியராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியுங்க. ரொம்ப ஈஸியாக இது போல் பிரேஸ்லெட்டும் நீங்களும் செஞ்சிடலாங்க.
பாருங்கள் நம்ம ப்ரேஸ்லெட் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இது போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சூப்பரான ப்ரேஸ்லெட் வந்து நீங்களும் செஞ்சிடலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ப்ரேஸ்லெட். நம்ம கையில் வேர் பண்ணும்போதும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ப்ரேஸ்லெட்டு. உங்களுக்கு வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ப்ரேஸ்லெட் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இந்த ப்ரேஸ்லெட்டில் நான் ஒரு நேம் மட்டும்தாங்க வச்சு செஞ்சுருக்கேன். இல்லை சிஸ்டர் எனக்கு இதோட சாம்ஸ் வேணும், அட்டாச் பண்ணலாமா? கண்டிப்பாக அட்டாச் பண்ணிக்கலாங்க, உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? உங்களுக்கு எந்த சாம்ஸ் வேணுமோ அந்த சாம்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி ப்ரேஸ்லெட் வந்து செஞ்சுக்கலாங்க. சாம்ஸ் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? ஜம்ப்ரிங்கில் சாம்ஸ் போட்டு நீங்கள் நீட்டாக உங்களுக்கு எந்த இடத்துல அந்த சாம்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் நான் இப்போ உங்களுக்கு இன்னொரு டைப் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஏன்னா அப்படின்னா கீழே அழகாக ஒரு ஹேங்கிங் மாதிரி தொங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் கீழே வந்து ஒரு செயின் வச்சு அந்த செயினில் ஒரு சாம் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எண்டில் வந்து இது போல் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஹூக்ஸ் போட்ட எண்டு கிடையாதுங்க. ஹூக் போடாமல் நம்ம இன்னொரு எண்டு இருந்தது பார்த்தீங்களா, அந்த எண்டை வந்து இது போல் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பாருங்கள் நான் ஒரு செயின் வந்து கட் பண்ணி ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு செயின் வந்து கட் பண்ணி அதில் குட்டியாக அழகாக ஒரு ஹார்ட் சாம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. சாம்ஸ் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ண தெரியும் இல்லைங்களா? ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி அந்த செயினில் வந்து நான் சாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அப்படியே செயின் வந்து நம்ம அந்த கேஜ் ஒயரில் போட்டுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம செயின் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரேஸ்லெட் வந்து கிடச்சிருச்சுங்க. இப்போ நமக்கு இந்த ப்ரேஸ்லெட் வந்து கீழே அழகாக ஒரு ஹேங்கிங் போல் ஒரு சாம்ஸோட தொங்குங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவுமே உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு இது போல் வேணும் அப்படின்னா நீங்கள் இது போலையும் செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு அதெல்லாம் வேணாம் சிஸ்டர், நான் ஃபஸ்ட்டு இருந்தது போல் சிம்பிளாக ஒரு நேம் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை சிஸ்டர் எனக்கு ஒரு சாம்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம ஒரு ப்ரேஸ்லெட்டை எப்படி வேணாலும் மேக் பண்ணிக்க முடியும். எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவ் தான். சரிங்களா? இப்போ பாருங்கள் நம்ம அழகாக ஒரு செயின் யூஸ் பண்ணி இது போல் ப்ரேஸ்லெட் செஞ்சுருக்கோம். இந்த ப்ரேஸ்லெட் எப்படி இருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ப்ரேஸ்லெட் வந்து நீங்களுமே செஞ்சு கற்றுக்க முடியுங்க. அதுவும் ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இது போல் சூப்பரான ஒரு ப்ரேஸ்லெட் வந்து நீங்களும் செஞ்சிடலாங்க. இந்த ப்ரேஸ்லெட் நம்ம நேம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி எப்படி சூப்பரான ஒரு ப்ரேஸ்லெட் செய்யலாம், அதுபோல் செயின் வச்சும் அழகாக எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்தோங்க. அது இல்லாமல் செயின் இல்லாமலும் எப்படி இது போல் ப்ரேஸ்லெட் செய்யலாம் அப்படின்றதையுமே இன்றைக்கி நம்ம பார்த்தோங்க. இந்த ப்ரேஸ்லெட் நம்ம கையில் வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்து என்னோடய கையில் வந்து போட்டிருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ப்ரேஸ்லெட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பாருங்கள் பின்னாடியும் ரொம்ப நீட்டாக இது போல் சூப்பராக இருக்குங்க. செயின் வச்சிங்க அப்படின்னாலும் செயின் வந்து அழகாக கீழே ஹேங்கிங் போல் தொங்குங்க. உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கோங்க, வேணாம் சிஸ்டர் எனக்கு சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னாலும் நீங்கள் சிம்பிளாக இருக்கட்டும். சரிங்களா? உங்களுடைய விருப்பம் தான். ரொம்ப சூப்பரான இது போல் ப்ரேஸ்லெட் வந்து நீங்களும் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. ப்ரேஸ்லெட் மேக்கிங்கில் நீங்கள் இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் எல்லாமே இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக மெசேஜ் பண்ணுவாங்க. சிஸ்டர் நான் ப்ரேஸ்லெட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சிஸ்டர், எனக்கு ஆர்டர் வந்திருக்கு சிஸ்டர் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக மெசேஜ் பண்ணுவாங்க. இது போல் நீங்களும் ஒரு ப்ரேஸ்லெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம A to Z எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவோங்க. நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவேங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம MD கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ரேஸ்லெட் மேக்கிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரேஸ்லெட்க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.